வணக்கம் தோழர்களே. ஹவு டு ஐ ஓவர் கம் பீயிங் இன்ஃபீரியர் அண்ட் இன்செக்யூர், இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு லெவல் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். பேஸ்ட் ஆன் அவர் அப்பியரன்ஸ், நாலேஜ், த வே வி ஸ்பீக்னு பல ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம சரௌண்டிங்ஸ், நம்ம பேரண்டிங், ஹவு வி க்ரூ அப்னு இதன் பொருட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது வேரி ஆகும். ஸோ நமக்கு இன்செக்யூரிட்டி ஏன் பில்ட் ஆகுது, ஏன் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போகுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் ரீசன் என்னன்னா பிரெயின் ராட்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்ஸ்டாவில் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்க்குறது தான் இதோட மெயின் ரீசனே. இதை பார்க்கறதுனால, இந்த மாதிரி ரீல்ஸ் பார்க்கறதுனால நம்மளோட டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகி சைக்காலஜி, நியூரோ சயின்ஸ்லாம் உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேன். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கானுங்க, இன்ஸ்டாவை டெலீட் பண்ணிட்டு போயிருங்க, டோபமைன் ஃப்ளக்சுவேஷன் ஆகும், பிரெயின் ராட் ஆகும், அது இதுன்ட்டு. இன்ஸ்டா யூஸ் பண்ணாதான் இன்ஸ்டாலேயே வந்து ரீல்ஸ் போட்டு சொல்கிறானுங்க. அவனுங்களே அதில் தான் பொழப்பு நடத்திட்டு இருக்கானுங்க. எல்லாரும் இவன் பேச்சு கேட்டு டெலீட் பண்ணிட்டு போனானா இவன் யாரை வச்சு பொழப்பு நடத்துவான்? என்னடா சொல்கிறீங்க? ஐயோ மகனே, அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. ஆஸ் ஐ செட், ஃபஸ்ட் வீடியோன்றதுனால கொஞ்சம் சில்லாக தான் பண்ண போகிறேன். ரொம்பலாம் உங்களை அறுத்த எறிய மாட்டேன். This video is just about my life journey of going through these insecurities by my appearance. இதை பற்றி தான் சும்மா ஒரு ரேண்ட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த கதை நான் பிறந்தப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிறக்கும் போது நான் ரொம்ப பிளாக் ஸ்கின்னாக இருந்தேனாமா, ரொம்ப கருப்பாக இருந்தேனாமா. ஐயோ, இது என் பையனே இல்லை, ஆம்பளை தான் பிறந்திருக்கு, ஆனால் கருப்பால பிறந்து போச்சு. ஐயோ, என் பேர இவ்வளோ கருப்பா பிறக்காடா. கருப்பா பிறந்துட்டதுனால என் அம்மாவோட அப்பா, என் தாத்தா என்ன முடிவு பண்ணாரு, என் பேரனை நான் க்ரீம் தேய்ச்சி எப்படி இவனை வெள்ளையாக்குறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு க்ரீமை வாங்கிட்டு எனக்கு மாதக்கணக்காக தேய்ச்சிட்டு இருந்திருக்கானுங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் டைமுக்கு அப்புறம் நானும் கலர் மாறிட்டேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் நார்மல் தான். எல்லாரும் வந்துட்டு பிறக்கிறப்ப இருக்கிற ஸ்கின் டோன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் மாறிடும், மெஜாரிட்டி ஆஃப் த பேருக்கு. அதனால் நான் மாறிட்டேன். இப்போ இதை பார்த்து இவங்க சந்தோஷப்பட, இன்னொரு பக்கம் என் ஃபேமிலியில் இருக்க இன்னொருத்தவங்க அவங்களோட பொண்ணு கருப்பாக இருக்குன்னு சொல்லி இதே ஆக்ஷன் நானும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி க்ரீமை வாங்கி அவங்க பொண்ணு மேலே ஃபுல்லாக தேய்ச்சி டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இந்த கலர் டிஸ்கிரிமினேஷன்ற விஷயம் நம்ம ஊரில் ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்கிறது தான். இஸ்ன்ட் இட் ஷேம்ஃபுல் இப்படி ஒருத்தவங்ககிட்ட போயிட்டு இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ், இதுதான் அழகு, இந்த கலரில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சீப்பாக ஃபீல் ஆச்சு. பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இஸ் சம்திங் எல்ஸ், அது வேறு. இப்போ எனக்குமே வந்துட்டு டஸ்கியாக இருக்கிற டைப் பர்சன்ஸை பார்த்தா எனக்கு அட்ராக்டிவாக ஃபீல் ஆகும். இட்ஸ் அது வேறு விஷயம். பட் வந்து இதுதான் அழகு அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறது இஸ் நாட் ஈவன் ஃபேர் அப்படின்னு வந்துச்சு. அடா, தமிழ்நாட்டில் இருந்துட்டு வெள்ளையாக பிறக்கணும்னு நினைக்கிறீங்களா? யாரா நீங்கள்? ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம், யாரா நீங்களாம்? அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு 10 வயசு வரைக்கும் நான் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன். பயங்கர லீனாக இருப்பேன், ரொம்ப துருதுருன்னு ஆக்டிவாக இருப்பேன். ஏதாச்சும் ஒரு குரங்கு சேட்டை பண்ணிகிட்டே இருப்பேன். அங்கே தவறுது இங்கே தவறுதுன்னு ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ என்னாச்சுன்னா, அவங்க அம்மா எனக்கு சாப்பிட போகிறதே இல்லையா, இப்படி ஒல்லியாக இருக்க, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும், நீங்கள் ஒரு நல்ல டாக்டர் பார்க்குறது பெட்டர். சரியான குரங்கு பயலாக இருப்பான் போல இருக்கே, இப்படி அங்கிட்டு இங்கிட்டு குதிச்சுட்டு இருந்தா என்னத்துக்கு ஆகுது? இப்போ இந்த பிரச்சனையை நான் எப்படி சரி பண்ணுறேன் பாருன்ட்டு எங்கள் அம்மாவோட அம்மா, என் பாட்டி ஒரு முடிவு எடுத்தாங்க. இவனை வெயிட் ஏற்றி விட்டு அனுப்புகிறோன்னு சொல்லி என்னோட ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் ஆனுவல் லீவில் ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டு நல்லா சாப்பாடு, அந்த சாப்பாடு, இந்த சாப்பாடுன்னு போட்டு ஒரு நல்ல தொப்பை வளர்த்து விட்டுட்டு வெயிட் ஏற்றி அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ வெயிட் கெயின் பண்ணியாச்சு, கொஞ்சம் உடம்பு போட்டாச்சு, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இல்லை. இப்போ தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகிடுச்சு. வெயிட் அதிகமாகிடுச்சு, தொப்பை போட்டுட்டேன், உடம்பு சொதனாயிடுச்சு, கேலி கிண்டல்கள்லாம் அதிகமாகிடுச்சு, பீப்புள் இன்ட்ராக்ஷன் கம்மியாயிடுச்சு. அந்த ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தது அப்படியே ஆப்போசிட்டாக மாதிரி சோம்பேறித்தனம் வந்துருச்சு. நிறையா டீசிங்ஸ், புல்லிங் எக்கச்சக்கமாக இருந்தது. சூசைடல் தாட்ஸ் நிறையா வந்தது. இன்னும் பல அடிகள் வாங்கியிருக்கேன், பல ராகிங்க்கு உட்பட்டிருக்கேன். இந்த சிவியரான புல்லிங், இந்த அடிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு என்னோட ஒரு 17 வயசை சுற்றி தான் நடந்தது, டிப்ளமோ படிச்சுட்டு இருந்த டைமில். தென் லேட்டர் இது ஒரு வருஷம் 2 வருஷம் இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். லேட்டர் லாக்டவுன் எக்ஸிஸ்ட்ஸ். இப்போ தான் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்.
வீட்டில் இருந்து கைடன்ஸ்லாம் எதுவும் இல்லை. நானாக வந்து ஏதாச்சும் பண்ணுவோன்னு ஸ்டார்ட் பண்ணி பக்கா கன்சிஸ்டன்ட், பயங்கர கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் டயட் மெயின்டைன் பண்ணேன். அரௌண்ட் ஒரு வருஷத்துலேயே வந்துட்டு 16 kgs குறைச்சிட்டேன். நான் வந்து ஒரு 78 kg வரைக்கும் இருந்தேன். அப்போ 78லேருந்து ஒரு 62 kg வரைக்கும் குறைஞ்சிட்டேன். கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜ் வந்துட்டேன். கொஞ்சம் வந்து ஃபிட் ஆகிட்டேன். கொஞ்சம் லீன் மாஸோடு இருக்கேன். கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கேன். எந்த தொப்பை எதுவுமே இல்லை, நீட்டாக இருக்கேன். இப்போ என்னாச்சுன்னா, என்னப்பா தம்பி உனக்கும் கொரோனா வந்துருச்சா? பாவம் பிடிச்ச கொரோனா ஒன்னே வீட்டுக்கு வந்துட்டீங்க. எங்கே என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க? ஒரே வேலை தான் போல லாக்டவுன்ல வீட்டில் உட்காந்துட்டு. இப்போ ஆஃப்டர் 20 கடைசி ஒரு 2 வருஷமா கொஞ்சம் மாதம் ஃபிட்டாக இருக்கிறது, கொஞ்சம் மாதம் வந்து அவுட் ஆஃப் ஷேப் ஆகிடுறது அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு அப்படியே மாறிட்டே இருக்கும். அது என்னோட சில நேரம் சோம்பேறித்தனத்தினால, கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் இருக்கிறதுனால, சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால, இல்லை ஏதாச்சும் இன்ஜுரி ஆகுறதுனால அப்பப்போ மாறிட்டே இருக்கும். ஐ ஹாவ் இட் ஒரிட் அபவுட் இட். சில நேரம் ஒரி பண்ணியிருப்பேன். ஒன்லி திங் ஐ கெப்ட் இன் மைண்ட் வாஸ், நான் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கணும், என் ஃபிசிக்கை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்கணும், நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணும், அவ்வளோதான். இதை வச்சு நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக வேணான்றதை நான் முடிவு பண்ணேன். ஸோ இதன் மூலமாக நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஆமாம், ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணாலும் எப்படி இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கவனுங்க ஏதாச்சும் குறை சொல்லிகிட்டே தான் இருப்பானுங்க, ஏதாச்சும் நொட்டை கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பானுங்க. ஸோ ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி, பி யுவர் செல்ஃப், பி யூனிக். அதையும் தாண்டி இஃப் யூ ஃபீல் சம்மன் இஸ் பாதரிங் யூனா, ஆஸ் ஒன்ஸ் அ வைஸ் மேன் செட், போடா வெங்காயம்னு போய்கிட்டே இருங்க.